சூயஸ் கிரைசிஸ் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி இங்கிலாந்தும் பிரான்சும் சூயஸ் கால்வாய் பகுதியில் உள்ள எகிப்திய இலக்குகளை தாக்கத் தொடங்கின. மத்திய தரையையும் செங்கடலையும் இணைக்கும் சூயஸ் கால்வாய் ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கும் இடையிலான குறுகிய கடல் சாலையாகும். 1869இல் திறக்கப்பட்ட இந்த கால்வாயை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நிறுவனங்கள் இணைந்து சூயஸ் கேனல் கம்பெனி மூலம் நிர்வகித்தன. சூயஸ் கால்வாய் எகிப்தின் கடற்பகுதியில் அமைந்திருந்தாலும் அந்நாட்டுக்கு கால்வாயில் எவ்வித உரிமையும் இல்லாமல் போனது. எகிப்தில் 1952ஆம் ஆண்டு புரட்சிக்கு பிறகு அதிபரான கமால் அப்துல் நாசர் மேற்கத்திய நாடுகளின் கட்டுப்பாட்டை எதிர்த்து ஒரு வலுவான அரபு தேசியவாதத்தை முன்னெடுத்தார். அஸ்வான் அணை கட்டுமானத்திற்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கொடுத்த நிதி உதவியை திடீரென நிறுத்தியதால் அதற்கு பதிலடியாக சூயஸ் கால்வாயை எகிப்தின் தேசிய சொத்தாக அறிவித்து அதன் கட்டுப்பாட்டை நாசர் எடுத்துக்கொண்டார். நாசரின் தேசியமயமாக்கல் நடவடிக்கையை இங்கிலாந்தும் பிரான்சும் தங்கள் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நலன்களுக்கு அச்சுறுத்தலாக கருதின. எகிப்தின் தேசியமயமாக்கல் மற்ற அராபிய நாடுகளுக்கும் ஒரு முன் உதாரணமாகிவிடும் என்ற அச்சம் உருவானது. அதே சமயத்தில் எகிப்தின் அண்டை நாடான இஸ்ரேல் நாசர் அறிவித்த பாலஸ்தீன போராட்டக்காரர்களால் சிக்கல்களை சந்தித்து வந்தது. இதையடுத்து இங்கிலாந்தும் பிரான்சும் இஸ்ரேலுடன் ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை செய்தன. அதன்படி 1956 அக்டோபர் 29 அன்று இஸ்ரேலிய படைகள் சினாய் தீபகற்பம் வழியாக எகிப்துக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த தொடங்கின. இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டது. இங்கிலாந்தும் பிரான்சும் சண்டையை நிறுத்துமாறு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் பெயரளவிலான காலக்கெடுவை அறிவித்தன. எகிப்து காலக்கெடுவை நிராகரித்ததை அடுத்து இங்கிலாந்தும் பிரான்சும் தங்கள் ராணுவ நடவடிக்கையை தொடங்கின. அக்டோபர் 31ஆம் தேதி விமான குண்டுவீச்சு மூலம் சூயஸ் கால்வாய் பகுதியில் உள்ள எகிப்திய இலக்குகளை அவை தாக்கத் தொடங்கின. உண்மையில் இது அமெரிக்காக்கும் நடவடிக்கையாக அல்லாமல் எகிப்தை மீண்டும் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியாக இருந்தது. அமெரிக்கா, சோவியத் யூனியன் மற்றும் ஐநா ஆகியவை இத்தாக்குதலை கடுமையாக கண்டித்தன. ஐக்கிய நாடுகள் அமைப்பு சூயஸ் பகுதியில் அமைதிப்படை ஒன்றை அனுப்பி நிலைமையை கட்டுப்படுத்தியது. சர்வதேச அழுத்தம் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார அச்சுறுத்தல் காரணமாக இங்கிலாந்தும் பிரான்சும் பெரும் அவமானத்துடன் டிசம்பர் மாதத்தில் தங்கள் படைகளை திரும்ப பெற்றன. எகிப்து சூயஸ் கேனல் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றது. நாசர் உலக அரங்கில் ஒரு மாபெரும் அரபு தலைவராக உயர்ந்தார். அரபு தேசியவாதம் மத்திய கிழக்கில் வலுப்பெற்றது. பிற அராபிய நாடுகளும் தங்கள் இயற்கை வளங்களை தேசியமயமாக்கும் ஊக்கத்தை பெற்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் தலையீடு அதிகரித்தது. இது பனிப்போர் காலத்தில் மத்திய கிழக்கை முக்கியமான அரங்காக மாற்றிய நிகழ்வாக வரலாற்றில் இடம்பெற்றது.